அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு மில்க் ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். டக்குன்னு செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அதுவே ஜாஸ்தி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ். இதுக்கு 1 கப் பால். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது மேலே இருக்க ஆடைகளும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கப் வந்து பால் போடுறது தேவைப்படும். இதுக்கு 3 ஏலக்காய் உள்ளே இருக்க விதைகளை மட்டும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கப் சுகர், 1 கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் காஞ்ச தேங்காய் கூட எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ் தேங்காயும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஆரஞ்செல்லாம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இந்த தோலை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே காய வச்சு எடுத்துக்கோங்க. இது ஃபேஸ் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சோப் செய்கிறதுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் பார்ட் தேவைப்படாது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ரெண்டையும் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போது இது தனித்தனியாக எடுத்துடலாம். இது மேலே இருக்கு இல்லையா அந்த வெள்ளை கலரில் பார்ட், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஆரஞ்சை. தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த பார்ட் நமக்கு தேவை கிடையாது. சைடில் இருக்க தோலும் நமக்கு தேவை கிடையாது. உள்ளே இருக்க பார்ட் மட்டும் நமக்கு தேவை. உள்ளே இருக்க விதைகள் நமக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த தோல் பகுதி மட்டும் நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் எடுத்துருங்க. உள்ளே இருக்க விதைகளும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த நாராக இருக்கும்ல அதையும் சேர்த்து தான் எடுக்கணும். இங்கே பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா பால் சேர்த்துடலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஆடு இருந்தால் அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பால் பவுட்ரு சேர்த்துடலாம். சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம். அடுப்பில் வைக்கும்போது கட்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இப்போயே கரைச்சிட்டு நம்ம அடுப்பில் வைக்கிறோம். கரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கரைச்சிட்டேன். இப்போ அடுப்பு பக்கம் போகலாம். நான் அடுப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பால் போட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 1 லிட்டர் பாலை இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே பண்ணிடலாம். பால் சுண்டது கண்டிப்பாக 3/4 மணி நேரம் ஆகும். இதுனா சீக்கிரமாகவே பண்ணிடலாம். ஒரு கொதி தான் வந்திருக்கு. அதுக்குள்ளேயே பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதுக்கு தான் நம்ம பால் பவுட்ரு எடுக்கிறது. நல்லா திக்காகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு வரணும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. பால் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு. இப்போது தேங்காய் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காஞ்ச தேங்காய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்க்கலாம். அது துருவி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேன் கீழே ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம சுகரையும் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பால்கோவா பதத்துக்கு வரும். இங்கே பாருங்கள் பால்கோவா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம ஆரஞ்சு சேர்த்துடலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஆரஞ்சு நல்லா மசிச்சு விடலாம். அப்போ தான் அதில் இருக்க ஜூஸ்லாம் வெளியே வரும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இலக்கி நல்லா வந்துருச்சு. இது செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பர்ஃபி மாதிரி கட் பண்ண வராது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேஜை தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போ ஃபோல்ட் பண்ண வர மாட்டேங்குது பாருங்கள். பிசு பிசுன்னு இருக்கும். இந்த டைமில் ஆஃப் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃபோல்ட் பண்ண வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணணும்.
இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி செட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. இதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சமப்படுத்திடலாம். இந்த மாதிரி பவுலில் தான் செட் பண்ணணும்னு இல்லை. உங்கள் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதில் கூட செட் பண்ணலாம். இல்லைனா பிளேட்டை கவுத்தி போட்டுட்டு அதில் கூட நெய் தடவி விட்டுட்டு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் ஈஸியாகவே இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ப்ரெஸ் பண்ணிட்டோம். இது மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் முந்திரி பருப்பு மேலே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உள்ளே கலந்து கூட விட்டுக்கலாம். இதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அதில் ப்ரெஸ் பண்ணிட்டோம். இது செட் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் விடுங்க. அரை மணி நேரத்துலேயே செட் ஆயிரும். பட் 2 மணி நேரம் விட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது எடுத்துடலாம். இந்த பேப்பர் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது, ஈஸியாக இருக்கும். நல்லா செட் ஆகிருக்கு. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆரஞ்சு மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.